குழந்தை என்று நினைத்தேன், உன் வருகையினால் வயதடைந்தேன், இனி மறுபடியும் சிறு பிள்ளையாய் செய்வாயா? கட்டிலிடும் வயதில் தொட்டிலிட சொன்னால் சரியா சரியா? கட்டிலில் இருபது குழந்தைகளானால் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? என் சுவாச காற்று, இது நம்மளோட புது கதை. என்னடா இது கனவே கலையாதை ஸ்டாப் பண்ணிட்டாங்களான்னு நினைக்காதீங்க, அதுவுமே வரும். கனவே கலையாதைக்கு நீங்க எவ்வளவு ஆதரவு கொடுத்தீங்களோ அதையுமே இந்த கதைக்கும் தருவீங்கன்னு நான் நம்புறேன். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறமா கொஞ்ச நாளா வீடியோ டெய்லி போட முடியல நம்மளால. அதுக்கு என்ன காரணம்னா நம்ம சேனல்ல கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் இருக்கு. இந்த மந்த்ல அதெல்லாம் தீர்ந்து சரி பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் ரெகுலரா வீடியோ போட பாக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. வீடியோக்குள்ள போயிடலாமா? ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறமா நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ. ஹே கைஸ், எல்லாரும் ரெடி தானே? இப்போ அவன் வருவான். வரும்போது எல்லாரும் உனக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கோங்க. இல்லைன்னா என்ன நடக்கணும் உங்களுக்கே தெரியும்ல. அண்ட் கேர்ள்ஸ், நீங்க எல்லாரும் தயவு செஞ்சு கொஞ்சம் பின்னாடி போய் நின்னுங்கம்மா. டேய் ஹர்ஷித், நாங்க எல்லாரும் இங்க நிக்கிறதே அவரை பாக்குறதுக்காக தான். இதுல எங்களை போய் பின்னாடி நிக்க சொல்றியா நீ? அடியே அனு, நீ அவன்கிட்ட எல்லாம் வாங்கி கட்டிக்கிட்டது வரைக்கும் போதாதான் என்ன? நீயும் 3 வருஷமா ட்ரை பண்ணிட்டு தான் இருக்க. ஆனா உன்னை திரும்பி பாக்குற மாதிரியே தெரியல. இந்த தடவை அவன் என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. அவனை பின்னாடி சுத்த வைக்கிறேன்னா இல்லையான்னு நீயே பாரு. ஹேய், நடக்கிறத பேசுமா? இந்த தடவை நடக்கும். அப்படி மட்டும் நடந்துச்சு, நான் உன் கால்ல கூட இல்லவேன். இது டீல். அவனாவது ஒரு பொண்ணை லவ் பண்றதாவது வந்துட்டா பேசுறதுக்கு. இவகிட்ட போய் நம்ம டைமே வேஸ்ட். ஆமா, இந்த மதின் பையன் எங்க போயிட்டான்? இங்க எவ்வளவு வேலை இருக்குது. ஆனா இந்த நாய் எங்க போய் தொலைஞ்சிச்சுன்னே தெரியல. நீ ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்க. ஆமா ஆமா, எல்லாரும் அப்படிதான் சொல்றாங்க. ஆனா நமக்கு தான் அந்த புகழ்ச்சி எல்லாம் சுத்தமா பிடிக்காது. டேய் நாய, டேய் உனக்கு கொஞ்சமாவது வெக்கம், மானம், சூடு, சொரணை ஏதாவது இருக்காடா? டேய் மச்சி, அப்படின்னா என்னடா? ஏதாவது பொண்ணுங்களோட பேரா என்ன? உன்கிட்ட போய் கேட்டேன் பாரு, என்ன செருப்பாலேயே அடிச்சுக்கணும். ஐயோ மச்சி, என்கிட்ட ஷூ தாண்டா இருக்கு, செருப்பு இல்லையே. கடிங்க நாய, உனக்கு ஒன்று வேண்டா. எப்ப பார்த்தாலும் பொண்ணுங்க பின்னாடியே சுத்திட்டு இருக்கிறது தான் வேலை. அங்க வெளிய எவ்வளவு வேலை இருக்கு. அந்த வேலையை பார்க்காம இங்க பொண்ணுங்க கூட இருந்து கூத்தடிச்சிட்டு இருக்கியா? அவனுக்கு மட்டும் எது தெரிஞ்சிச்சு, உன்னை சட்னி ஆக்கிடுவான். அட போடா, அவனும் பொண்ணுங்களை பார்க்க மாட்டேங்கிறான், நம்மளையும் பார்க்க விட மாட்டேங்கிறான். நான் என்னதான் பண்றது? டேய் டேய் மாடு, அதெல்லாம் நீ அவன்கிட்டயே போய் கேட்டுக்கோ. இப்போ அவன் வர்றதுக்கு டைம் ஆகுது, வா வெளியில போய் வெயிட் பண்ணலாம். டேய், இன்னுமாடா அவன் வரல? இந்நேரத்துக்கெல்லாம் அவன் வந்திருக்கணுமே. ஆமா இல்ல, வர வழியில எதுவும் ப்ராப்ளமா இருக்குமா? கால் பண்ணி பாருடா. ப்ராப்ளம் வந்தாலும் வரும், ஏன்னா அவனுக்கு எதிரிங்க தான் ஜாஸ்தியாச்சு. இரு பாக்குறேன். என்னாச்சு? ஆன்சர் பண்ணலடா. சரி சரி, வா நாம வெளியில போய் வெயிட் பண்ணுவோம். ஐயோ, பேய் பேய் பேய், யாராச்சும் காப்பாத்துங்களேன். இது என்ன குட்டி சாத்தா மாதிரி மோகினி பிசாசு மாதிரி இருக்கு? ஐயோ, யாராவது இந்த மோகினி பிசாசுல இருந்து என்ன காப்பாத்துங்கப்பா. ஷோ பாரு, மூஞ்சி கண்ணு வாங்கி எல்லாம். என்னங்க நீங்களா இது? உங்களுக்கு என்னங்க நடந்துச்சு? ஏன் இப்படி கத்துனீங்க? இது என் பொண்டாட்டி தானே? எனக்கு சந்தேகமா இருக்க. அப்பாடா, பொண்டாட்டி தான். கொண்டையில பூ எல்லாம் அப்படியே இருக்கு. நானும் ஏதோ மோகினி பிசாசுன்னு நினைச்சு பயந்துட்டேன். என்னங்க சொல்றீங்க? யாரு மோகினி பிசாசு? அத வீடு, நீ எதுக்கு என்ன இப்ப பார்த்து கத்துன? இது என்னங்க கோலம்? உங்களுக்கு மேக்கப் பண்ண வேற கெட்டப்பே கிடைக்கல என்ன? பேய் வேஷம் தான் போடணுமா? இந்த மூஞ்சோட தான் வெளியில போயிட்டு வந்தீங்களா?
என்னடி உனக்கு ஏதாவது பைத்தியம் முடிச்சிருக்க என்ன சும்மா உழைச்சு கிடக்குத? யாரை பார்த்து பேயின்னு சொல்லுதா? உன் மூஞ்சிதான் மோகினி பிசாசு மாதிரி இருக்கு. ஐயோ ஐயோ, உங்க மூஞ்சிதான் பேய் மாதிரி இருக்கு. மரியாதை அப்படியே ஃபர்ஸ்ட் கண்ணாடி எடுத்து பாருங்க. சரி நானா? நீதான் மோகினி பிசாசு. ஓய், யார பார்த்து மோகினின்னு சொல்றீரு? இத்தனை வருஷமா என் கூட குடும்பம் நடத்திட்டு என்ன பார்த்து மோகினின்னே சொல்றீங்க? ஹீரோ, எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். அடியே, நான் எங்கடியும் உன்னை அப்படி சொன்னேன்? நீதான காலங்காத்தால மேக்கப்புங்க பேர்ல என்னத்தையோ போட்டுட்டு வந்து ஏன் முன்ன நிக்க? என்கிட்ட கடந்து வாக்குவாதம் பண்ணாம போய் கண்ணாடி எடுத்து பாருங்க. இது சரி. ஐயோ, நானா இது? என் மூஞ்சியே இப்படி தெரியுது? என்ன நான் சொல்றத இப்போவாது நம்புறீங்களா? இந்த மூஞ்சியோட தானே வெளியிலயும் போயிட்டு வந்திருக்கீங்க. அதெல்லாம் இருக்கட்டும், நீயும் கொஞ்சம் உன் மூஞ்சிய பாத்துக்க. ஓ, என்னையா இது கோலம்? அடியே விடுடி, என்ன ஏண்டி அடிக்கிற? என்னங்க, நம்ம ரெண்டு பேரும் இப்படி பண்ணி வச்சிருக்கிறது? வேற யாரு? நீ பெத்து வச்சிருக்கே ரெண்டு வாழு பொண்ணுங்களா தான் இருக்கும். சரி சரி, வா போய் பாப்போம். ஏய், எழுந்துருடி. இந்த ரெண்டு பண்றதெல்லாம் பண்ணிட்டு நல்லா தூங்கிட்டு இருக்குவ. அடியே எழும்படி. என்னடி இது? தலையில வச்சு இப்படி மூடிட்டு இருக்காளுங்க. எங்கடி இதுக்கு ரெண்டும்? என்ன கேட்டாக்கி எனக்கு என்ன தெரியும்? நம்ம ரெண்டு பேரும் இப்படி பண்ணிட்டு அதுக்கு ரெண்டும் நிம்மதியா எங்கேயாவது இருந்துட்டு இருக்கோம். வாங்க வாங்க போய் பாப்போம். இங்கதான் எங்கேயாவது சுத்திட்டு இருப்பாவ. மழை நின்ற பின்னாலும் இலை சிந்தும் துளி அழகு இமை கொட்டும் மின்மீன்கள் என்னடி பண்ணிட்டு இருக்கா? அம்மா, மேக்கப் சூப்பர்மா. ஓ, இது உங்க ரெண்டு பேரோட வேலை தானே? என்னம்மா நீ இவ்வளவு அழகாலாம் என்னால மேக்கப் பண்ண முடியாதுப்பா. அக்கட சூடு. அடியே சாலினி, இதெல்லாம் உன்னோட வேலை தானா? இருடி, உன்னை என்ன பண்றேன்னு பாரு. அப்போ அங்க பாருங்கப்பா மோகினி, எனக்கு பயமா இருக்கு. அடி கழுத, பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்ன பார்த்தா மோகினின்னு சொல்ற? ஐயோ, நான் என்னமா பண்ணுனேன்? அடியே, எனக்கும் உங்க அப்பாக்கும் பேய் மேக்கப் போட்டு விட்டுட்டு என்ன பண்ணேன்னு நான் கேக்குறேன். அம்மா, நான் பேய் மேக்கப் பண்ணலனாலும் உன் மூஞ்சி அப்படிதானே இருக்கும். ஷாலுமா, நீ சொல்றது சரிதான். அவ மூஞ்சிய பார்த்து அவளே பயந்து அடி பின்னிட்டா. நீங்க ஒரு மார்க்கமா நடந்து வரும்போதே நான் நினைச்சேன் நல்லா வாங்கிருப்பீங்கன்னு. என்ன பண்ண மக்களே, எல்லாம் என்னோட தலையெழுத்து. ஓய், என்ன ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு என்னென்ன கலாய்க்கிறீங்களா? அம்மா, மூஞ்ச இப்படி உம்முன்னு வச்சுக்காதம்மா. உன் மூஞ்சியவே பார்க்க முடியல. ஸ்மைல் ப்ளீஸ். வாயே, அப்படியே ஒரு செல்ஃபி எடுத்துடலாம். ஸ்லேபி எல்லாம் என்னால எடுக்க முடியாது. ஐயோ அம்மா, அது ஸ்லேபி இல்ல, செல்ஃபி. அதெல்லாம் என்ன ஜிலேபியோ எனக்கு தெரியாதுமா. அதுக்காண்டிதான் உங்களையாவது படிக்க வச்சிருக்கோம். எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிடுங்க. நீ அப்பா, நீங்களாச்சும் வாங்கப்பா, இந்த மேக்கப்போடே அழகா செல்ஃபி எடுத்துடலாம். செல்ஃபி பிள்ளை ஜுமியா. அடச்சி கருமா, இந்த கிழட்டு வயசுல உங்களுக்கு உம்மா கேக்குதோ? உம்மா வாயில தீயள்ளி போட்டுருவேன். தள்ளி போங்க. ஜானுமா, உனக்கு வெக்கமா? அப்பவா தனியா போயிடலாம். அப்பா, இங்க பிஞ்சு குழந்தை ரெண்டு இருக்கு. சோ வார்த்தைய பார்த்து பேசுங்கப்பா. சாரி அக்கா அக்கா, அம்மா பாரு வெக்கப்படுறாங்க. சீ போங்கட்டி. சரிம்மா, எனக்கு சூடா ஒரு கப் காஃபி போட்டு வைமா. நான் இன்னொரு 2 minutesல வந்துடுறேன். அம்மா அம்மா எனக்கும். சரி சரி, சீக்கிரம் கிளம்பி கீழே வாங்க. டேய் மச்சி, என்னடா இவ்வளோ லேட்டு? வர வழியில கொஞ்சம் ப்ராப்ளம். ஐயோ, என்ன ப்ராப்ளம் மச்சி? டேய், அந்த ராஜேஷ் தான்டா ஆளுங்களை வச்சு தூக்க பார்த்தான். பதிலுக்கு நான் எல்லாம் கொடுத்துட்டுலாம் வந்திருக்கேன். அதுதானே பார்த்தேன். ஹே மச்சி, யாரு? ஆமா, இதெல்லாம் என்ன? அவங்க எல்லாரும் நம்ம ஆபீஸ்ல வேலை பார்க்குற பொண்ணுங்க மச்சி. டேய், உனக்கு தான் தெரியும்ல எனக்கு பொண்ணுங்கனாலே பிடிக்காதுன்னு. அப்ப எதுக்கு இதுங்களெல்லாம் என் கண்ணு முன்னாடியே நிறுத்தி வச்சுட்டு இருக்க?
டேய் அபி, கூல்டா. இன்னைக்கு உன்னை பேட்டி எடுக்கிறதுக்கு மீடியால இருந்தெல்லாம் ஆட்கள் வந்திருக்காங்க. இப்படி டென்ஷன் ஆகாம கொஞ்சம் அமைதியா இரு. மற்ற விஷயத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஹாய் அபி சார். அபிமன்யு. ஓ சாரி, அபிமன்யு சார். நீங்க நம்பர் ஒன்னா வர்றதுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் நம்பர் ஒன்னா வர்றதுக்கு காரணம் சீமாட்டம், துரோகம், பணம். இந்த மூணு தான். இங்க பணம் இல்லைன்னா யாரும் மதிக்க மாட்டாங்க. எல்லாரும் பணத்துக்காக தான் பழகுறாங்கன்னு நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். கூட இருக்கவங்களே பணம் தான் பெருசுன்னு தூக்கி போட்டுட்டு போயிட்டாங்க. நம்புனவங்களே முதுகுல குத்திட்டாங்க. நீங்க ஏதோ ஒரு விஷயத்துல பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு நல்லாவே புரியுது சார். எல்லாரோட வெற்றிக்கு பின்னாலேயும் ஒரு பொண்ணு தான் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி உங்க வெற்றிக்கு பின்னாடியும் ஏதாவது பொண்ணு இருக்காங்களா? ஆமா, என்னோட வெற்றிக்கு பின்னாடியும் ஒண்ணுதான் இருக்காங்க. அதுவும் ஒண்ணு இல்ல, ரெண்டு. அவங்க செஞ்ச துரோகத்தாலதான் நான் இந்த இடத்துக்கே வந்திருக்கேன். அவங்க மட்டும் என் முதுகுல குத்திட்டு போலனா நானும் உலகம் தெரியாத ஒரு அப்பாவியா தான் இருந்திருப்பேன். அண்ட் எல்லா பொண்ணுங்களுமே அப்படிப்பட்டவங்க தான். அதையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். எப்பவும் இந்த வேர்ல்டுலயே நான் வெறுக்கிற ஒரே ஒரு விஷயம் பொண்ணுங்க மட்டும்தான். மே கம்மின் சார். யா கமிங். இந்த பேப்பர்ஸ்லாம் உங்களோட சைன் வேணும். ஏய், இது உன்னோட வேலை இல்ல. நீ எதுக்கு உள்ள வந்த? இல்லை சார், அது வந்து ஏய், ஃபர்ஸ்ட் நீ வெளியே போ. சார், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஏய், என்னை கடுப்பாக்காம மரியாதையா இங்கிருந்து போயிடு. சார் சார் ப்ளீஸ் சார், நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஹவு டேர் யூ? எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் ஆபீஸ்ல, அதுவும் என் பக்கத்துல வந்து என் மேலே கை வைப்ப? ஏ இடியட், இனிமே என் ரூம்க்கு வந்த உன்னை இந்த வேலையை விட்டு நிறுத்திடுவேன். கெட் அவுட். சார், ஐ சே கெட் அவுட். டேய் அபி, என்னாச்சுடா? எதுக்கு கத்திட்டு இருக்க? டேய், மரியாதையா இவளை இங்க இருந்து போ சொல்லு. இல்லைன்னா நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். ஐயோ, நீ எதுக்குடி இங்கெல்லாம் வர? அவனுக்கு தான் உன்னை பிடிக்காதுன்னு தெரியும்ல. போ ஃபர்ஸ்ட் இங்க இருந்து. இருடா, உனக்கு இருக்கு ஒரு நாள். டேய், இவளை யாருடா உள்ள வர சொன்னது? இந்த ஆபீஸ்ல இதுக்காக தான் நான் பொண்ணுங்களே சேர்க்க வேணாம்னு சொன்னேன். ஆனா இந்த சித்தப்பா தான் எல்லாத்துக்கும் காரணம். வீட்டுக்கு போய் இருக்க அவருக்கு. டேய், அவரு மேல எதுக்குடா கோவப்படுற? அவரு என்ன பண்ணாரு? அதுதானே, ஆம்பளைங்க மட்டும் வேலை பார்க்கறதுக்கு இது என்ன பாய்ஸ் ஹாஸ்டலா? பொண்ணுங்களும் இருந்தா தானே சும்மா கிக்கா இருக்கும். டேய், நீ கொஞ்சம் முதல்ல வாய மூடிட்டு இரு. இல்லைன்னா உன்னையும் ஆபீஸ்ல இருந்து தூக்கிடுவான், பாத்துக்கோ. நாம இப்போ என்ன சொல்லிட்டோம்? இவன் இந்த முறை முடிச்சிட்டு இருக்கான். டேய் மதின், என்னடா வாய்க்குள்ள ஏதோ மூணு முழுக்கிற மாதிரி இருக்கு? அது மச்சி ஒண்ணும் இல்லடா, ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம். வாய்க்குள்ள சொல்லி பார்த்துக்கிட்டா சீக்கிரம் கல்யாணம் நடக்குமா? என்னது? ஐயோ, மாட்டிக்கிட்டோமா? மச்சி, அது வந்து அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டா கல்யாணமே நடக்காதான். அப்போ நீ அதை அதிகமாவே சொல்லு. அப்பதான் உனக்கு எப்பவுமே கல்யாணம் நடக்காது, நடக்கவும் கூடாது. டேய், உனக்கு ஃப்ரெண்டா வந்ததுக்கு பேசாம சாமியாரா போயிருக்கலாம்டா. உனக்கு பொண்ணுங்களை பிடிக்கலன்னு சொல்லி என்னையும் காலம் பூரா கன்னி பையனாவே சுத்த வைக்க பாக்குறான். இதை இப்படியே விட்டா சரியே படாது. இவனுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணி விட்டுறணும். டேய் ஹாபி, இனிமே என்னோட வேலையே உனக்கு பொண்ணு பாக்குறது தான்டா. பேபி, இனிமே என்னோட வேலையே உனக்கு பொண்ணு பாக்குறது தான்டா. டேய் ஹர்ஷித், இந்த மதினா எப்படிடா நீ சமாளிக்கிற? டேய் மச்சி, அவனை விடுடா. அதெல்லாம் நீ பெருசா யோசிக்காத. அவனுக்கு மந்திரம் சொன்னாலும் சொல்லாட்டியும் கல்யாணமே நடக்காது. அவன் மூஞ்சிக்கு ராசி எப்படிடா? டேய், உன் வாய பினாயில் ஊத்தி நல்ல கழுவுடா, நார வாய். உனக்கு தான் இந்த ஜென்மத்திலேயே கல்யாணம் நடக்காது. சி போடா. சாரி. டேய், என்னோட கேபினுக்கு இனிமே எந்த பொண்ணுங்களும் வரக்கூடாது. அதுக்கு நீ தான் பொறுப்பு. சரிடா மச்சி, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அப்புறம் இன்னைக்கு ஈவினிங் ரெஸ்டாரண்ட்ல ஒரு மீட்டிங் இருக்கு. அது நீ கண்டிப்பா அட்டன் பண்ணி ஆகணும், சரியா? ஓகேடா. சரிடா, அப்போ நான் கிளம்புறேன். நிறைய வேலை இருக்கு. என்ன ஏதாவது தேவைன்னா கால் பண்ணு. ஓகேடா, ஷூர்.
அடியே அனு, இதெல்லாம் உனக்கு தேவையா? எல்லாரும் உனக்கு கலாய்க்கிறாங்கடி ஆபீஸ்ல. சே, நீ கொஞ்சம் உன் வாயை மூடுறியா? எப்பவும் ஏன் வாயே மூட பாரு. ஆனா இன்னைக்கு அவன்கிட்ட போய் நல்லா அவமானப்பட்டுக்கிட்டு வந்திருக்க. என்னையே அவன் அடிச்சுட்டான்ல. அவனுக்கு இந்த அணுவை பத்தி சரியா தெரியல. பார்க்க சைலண்டா இருக்கிறதுனால சைலண்டான பொண்ணுன்னு நினைச்சிட்டான் போல. அனு என்னை மன்னிச்சிருன்னு என் காலில் விழ வைக்கிறேன். அது மட்டும் இல்லாம கல்யாணம் பண்ணனா இந்த அணுவை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு அவனை நான் கெஞ்ச வைக்கல. என் பேரு அணுவே கிடையாது. ஏன் உன் பேரை மாத்தி வச்சுக்க போறியா என்ன?